Hello friends, welcome to YUVA'S CRAFTY. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஒர்க். அதாவது வீட்டில் இருந்தே நம்ம கிளிட்டர்ஸ் எப்படி செய்யலாம்ன்றது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸ் தான். 2 டைப்ஸ் ஆஃப் மெத்தட் சொல்லி கொடுக்க போகிறேன். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கணும். அண்ட் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸையும் எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இப்போது எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது 2 ஸ்பூன் ஆஃப் சால்ட்டு ஒரு எம்டி பவுலில் நம்ம ஆட் பண்ணியாச்சு. 2 ஸ்பூன் வேணுன்னா பண்ணலாம், இல்லை அதிகமாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிஃப்ட் ஷீட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம கிளிட்டர்ஸை பண்ண போகிறோம். இந்த கிஃப்ட் ஷீட் உங்களுக்கே தெரியும், ஸ்டேஷனரி கடையில் எல்லாமே கிடைக்கும். இந்த மாதிரி கலர்ஸும் இருக்குது. ஸோ இப்போ நான் எடுத்துருக்கிறது கோல்டு கலர். ஏன்னா ஷைனிங் நல்லா கொடுக்குன்றதுக்காக நான் கோல்டு கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மைன்யூட்டாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு சிசர் எடுத்து அண்ட் நல்ல ஸ்மால் பீசஸாக கட் பண்ணணும். இதுக்கு தனியாக எம்டி ஒரு பவுலில் அதை கட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணுறதுக்கு மைன்யூட்டாக கட் பண்ணணும், கொஞ்சம் பொறுமை தேவை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மைன்யூட்டாக கட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஒரிஜினல் கிளிட்டர்ஸ் மாதிரி நமக்கு கிடச்சிச்சு. இதை நம்ம ஆல்ரெடி 2 ஸ்பூன் சால்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கிளிட்டர்ஸ் எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இந்த கட் பண்ண பீசஸை சால்ட்டோடு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஒன்ஸ் இந்த ஸ்டெப்ஸ் நம்ம முடித்ததுக்கப்புறமா இந்த ஆட் பண்ணதை சைடில் எடுத்து வச்சிடலாம் இந்த பவுலில். இப்போது தேவையான கிளிட்டர்ஸ் கிடச்சிடுச்சுன்னா இதை தனியாக இந்த பவுலில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றதை அடுத்த வரப்போகிற வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போது எம்டி பவுலில் 2 ஸ்பூன் ஆஃப் சால்ட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கும்கும். இந்த கலர் நம்ம ஆட் பண்ணுறது கிளிட்டர்ஸ் கலர்ஸ்க்காக. கிளிட்டர்ஸ்னாலே நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இல்லையா. ரெட் கலர் கிளிட்டர்ஸ் இருக்குது அண்ட் க்ரீன் கலர்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு ரெட் கலர் கிளிட்டர்ஸ் வேணுன்றதுக்காக கும்கும்மை நான் ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டில் கும்கும் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லை ஃபுட் கலர்ஸ் இல்லை கோலமாவு கலர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிடலாம். அண்ட் இப்போ எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் கும்கும் ஆட் பண்ணிட்டேன். ப்ளஸ் லிட்டில் பிட் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இருந்த கிளிட்டர்ஸ் நம்ம கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கிளிட்டர்ஸை அந்த சால்ட் அந்த கும்குமோட நம்ம மிக்ஸ் பண்ணணும். Now we get the red color glitters. ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களுக்கு காட்டினேன் இல்லையா, இந்த எம்டி பவுலில் சால்ட் அண்ட் கிளிட்டர்ஸ் நம்ம ஆட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த இதோட நம்ம இப்போ எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். வீட்டில் எல்லார் வீட்லேயுமே டர்மரிக் பவுடர் இருக்கும். ஸோ அதில் எவ்வளோ வேணுமோ கலர்ஸ், உங்களுக்கு டார்க் கலர்ஸ் வர வரைக்கும் வேணும்னா பண்ணலாம், இல்லை லைட் கலர்ஸ் வேணும்னா அந்த அளவுக்கு நீங்கள் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். சேம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம பார்த்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ எந்த அளவுக்கு டார்க் கலர்ஸ் வேணும்னா இன்னும் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வரலாம். அண்ட் தென் லைட்டாக நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டார்க்காகவே இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பெயிண்ட். என்கிட்ட இருந்த acrylic பெயிண்ட் ஆட் பண்ணியிருக்கேன், க்ரீன் கலர் டார்க். ஸோ இதில் லைட்டாக ஒரு வாட்டர் ஆட் பண்ணிடலாம். லைட்டாக, ரொம்ப லைட்டாக, ஏன்னா இது நம்ம சால்ட் ஆட் பண்ண போகிறோம். அதனால் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சால்ட்டோட நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் இது பாருங்கள் எவ்வளோ டார்க்காக கிடச்சிருக்கு கலரு. ஸோ அப்படியே டைரெக்டாக நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது. ஆனால் லைட்டாக நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருந்த அந்த ஹோம்மேட் கிளிட்டரை இதோட ஆட் பண்ணோன்னா க்ரீன் கலர் கிளிட்டர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டெமோ டைம். நம்ம எத்தனை பண்ணியிருக்கோம், ரெட் கலர், க்ரீன் கலர் அண்ட் எல்லோ கலர். இப்போ நான் எல்லோ கலர் கிளிட்டர்ஸை வச்சு உங்களுக்கு டெமோ காட்ட போகிறேன். அண்ட் ஜஸ்ட் ஒரு லீஃப் மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன்.
இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வீடியோஸில் இந்த கிளிட்டர்ஸை நம்ம அதில் ஆட் பண்ணோன்னா இட்ஸ் ஒர்க்கிங் 100% கிளிட்டர்ஸ் மாதிரி ஒரிஜினலாக இருந்தது. வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் உங்களுடைய குழந்தைங்களுக்கு இது எந்த ஒரு ஸ்கின் அலர்ஜிஸும் கொடுக்காது. நீங்கள் தைரியமாக இதை வந்து பசங்க ஆக்டிவிட்டீஸ்க்கு இதை நம்ம தாராளமாக அவங்களுக்கு யூஸ் பண்ண கொடுக்கலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வராது. அண்ட் தென் இந்த கிளிட்டர்ஸ் நல்லா ஒர்க் ஆகிடுச்சு, நல்லா கிளிட்டரும் ஆகுது பாருங்கள். இந்த டெமோவில் உங்களுக்கு காட்டியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இந்த தோரணாஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த கிறிஸ்மஸ் டைம்லலாம் நிறைய இந்த தோரணாஸ் கிளிட்டர்ஸ் தோரணாஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி வேஸ்ட் ஏதாவது வீட்டில் இருந்ததுன்னா இதை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி நம்ம டைரெக்டாகவே யூஸ் பண்ணலாம். இதுக்கு எந்த சால்ட்டுமே தேவையில்லை. பாருங்கள் எவ்வளோ மைன்யூட்டாக நம்ம கட் பண்ணனா இது கிளிட்டர்ஸ், அதாவது 200% 100-200% நல்லா கிளிட்டரிங் ஆகுதுங்க. ஸோ இதை யூஸ் பண்ணியும் நம்ம வீட்டில் ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. என்ன கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்டோட நம்ம மீட் பண்ணலாம். டில் தென் பாய்.